பெரியார உங்க கட்சியோட தலைவரா மட்டும் வச்சுப்பீங்க. ஆனா, பெரியாரோட ரூல்ஸ மட்டும் ஃபாலோ பண்ண மாட்றீங்க. இது எந்த ஒரு நியாயங்க? கல்வி, சமூகம் சார்ந்த பெரியாரோட பார்வையில, பள்ளிகள் வெறும் எழுத்து எண்கள கற்பிக்கிற இடமா மட்டும் இல்லாம, சமூக நீதி, பகுத்தறிவு, சமத்துவத்த உருவாக்குற கருவியா இருக்கணுன்றது தான் பெரியாரோட கொள்கையா இருக்கு. ஆனா, அதிகாரத்துல இருக்கிறவங்களோட கருத்துக்களோ, இல்ல சாதிய கட்டமைப்புகளோ பள்ளிகள் மூலமா பரவுவதை எதிர்த்திருக்காருங்க பெரியாரு. கல்வின்றது மனிதனை அடித்தளத்துல இருந்து விடுவிச்சு சுதந்திரமா சிந்திக்க வைக்கிற ஒண்ணு. ஆனா இங்க நீங்க செய்யற அரசியல் இருக்கே, இந்த அரசியல் பள்ளிகளுக்குள்ள கொண்டு வர அரசியல் மாணவர்களோட கவனத்தை சிதறடிச்சு கல்வியை பாதிக்கிற கருத்துன்னு ஏன் உங்களுக்கு புரியல? இதுக்கு ஒரு சிலர் நியாயத்தை வேற சித்தரிச்சு வராங்க. குழந்தைகளை வச்சு ஓட்டு வாங்கின மாதிரி அதே குழந்தைகளை வச்சு அரசியல் பேசுறதுல இருந்து கடைசியில் ஸ்கூலில் போய் தலைவர் நடித்த படம் என்னென்னு தெரியுமான்னு குழந்தைங்களையே கேட்குறதுல இருந்து அங்கே போய் சினிமா பாட்டுக்கு, அதுவும் கட்சியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்க தலைவரே டான்ஸ் ஆடுற வரைக்கும் ரீல்ஸ் ஆச்சு நடந்துட்டுருக்குங்க. யாரை ஏமாத்துறதுக்கு, எதுக்காக பள்ளி மாணவர்களை இப்படி அரசியல் கோஷம் போட வச்சு பிஞ்சு மனசில் நஞ்ச விதைக்கணும்? நீங்கள் உலகத்தோட அழியா செல்வங்க கல்வி, அதை மாணவர்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வைங்க. ஆமாம், உங்களுக்கு என்ன தெரிய போகுது? நீங்கள் தான் நான் முதல்வன் திட்ட பேரையே புரியலன்னு வேற மாற்றினீங்களே.